வணக்கம் நண்பர்களே. நீங்க சில நாட்களா கவனிச்சிருப்பீங்க. உங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு வேலைக்கு போக அலுப்பா இருக்கும். உடம்பு வலி அதிகமா இருக்கும். சில நேரம் உங்க தொழில்ல கூட முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரம் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சில சொல்லிட்டே போகலாம். நாம நெனச்சது ஒண்ணா இருக்கும், நடந்தது ஒண்ணா இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தவறுதலா நடந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா? கண் திருஷ்டி. ஏன்னா, இந்த காலத்துல என்னதான் மூட நம்பிக்கை அதிகமா இருந்தாலும், இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்தே இது நடைமுறையில இருக்கு. இத ஆன்மீக வழியில மட்டும் தான் சரி பண்ண முடியும். இதற்குன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியான எந்த ஒரு தீர்வும் இதுக்கு கிடையாது. இந்த வீடியோ மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட பல துன்பங்கள நீக்கப் போறோம். இத நீங்க செயல்படுத்தி பாருங்க. என்னோட வாழ்க்கையில நான் இத செயல்படுத்தினேன். கண்டிப்பா எனக்கு நல்லபடியான ரிசல்ட் கிடைச்சுச்சு. நீங்க இத ஒரு முறை மட்டும் செயல்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல வெற்றிகள நீங்க பார்ப்பீங்க. இத செஞ்சு முடிச்சோனயே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள நீங்க பார்க்கலாம். இத செய்யறதுக்கு இரவு 7 மணி தான் சரியான நேரம். இரவு 7 மணிக்கு இத செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் தரும். ஒரு வெத்தலைய எடுத்துக்கங்க. இந்த வெத்தல நல்ல வெத்தலையா இருக்கணும். முக்கியமா இந்த வெத்தலையில காம்பு இருக்கணும். காம்பு இருக்கிற வெத்தலையா பார்த்து எடுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தரும். கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகு பிளஸ் வெந்தயம் இத சேர்த்து எடுத்துக்கங்க நல்லது. தேவை அப்படின்னா எடுத்துக்கங்க. நீங்க ரொம்ப கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா மிளகு, உப்பு சேர்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இத எப்படி செய்ய போறோம்னா, வெத்தலைய இந்த மாதிரி வையுங்க. வெத்தலைய இந்த மாதிரி வச்சு, வெத்தலைக்கு மேல உப்பு அள்ளி வையுங்க. கொஞ்சோண்டு உப்பு அள்ளி வச்சுட்டு, பிறகு இந்த மிளகையும் வையுங்க. இதுல நடுவுல கற்பூரத்த வையுங்க. சப்போஸ் கற்பூரம் இல்ல அப்படின்னா, மெழுகுவர்த்தி இருக்கும். மெழுகுவர்த்திய வச்சு இத வாட்டுங்க. நல்லா வெடிக்கிற சவுண்டு அதிகமா கேட்குதுன்னா, உங்களுக்கு அதிகமான கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். வெடிக்கிற சவுண்டு கம்மியா கேட்குதுன்னா, கண் திருஷ்டி ஓரளவுக்கு தான் இருக்குங்கிறது அர்த்தம். கண்டிப்பா நீங்க இத கிளீன் பண்ணிக்கிறணும். வெத்தலைய முதல்ல கிளீன் பண்ணிக்கிறணும். நல்லா கிளீன் பண்ணிக்கிறணும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த மாரி செய்யறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சு சுத்தமா இருக்கணும். அன்னைக்குன்னு நீங்க முடிஞ்சா விரதம் இருங்க. எந்த ஒரு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம விரதம் இருங்க. இருந்துட்டு பண்ணீங்கன்னா, இன்னும் நல்ல பலன் குடுக்கும். கண்டிப்பா இத பயன்படுத்தி பாருங்க. மெழுகுவர்த்திய வச்சு இங்க தீ பத்த வைங்க. கண்டிப்பா நல்லா எரியும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த கிளீன் பண்ணிருங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு, அந்த இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து, நீங்க தியானம் செய்ற மாரி அமர்ந்து, தீய சக்தி என்னிடமிருந்து வெளியேறணும். மற்றவர்கள் கண்ணிலிருந்து நான் வெளியில வந்துரணும். அப்படின்னு ஒரு 3 தடவ நீங்க இத சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண் திருஷ்டி நீங்கி, உங்களோட தொழில் மேம்படும். தொழில் மட்டும் கிடையாது, உங்களோட பண வரவு அதிகமாகும். நீங்க பணம் வச்சிருப்பீங்க, அதிகமா செலவாகிட்டே இருக்கும். அதிலிருந்தும் நீங்க நீங்கலாம். அதிகமா வாகனத்தில போயிட்டுருக்கும்போது தவறுதலா விபத்துகள் ஏற்படும். அதிலிருந்து நீங்க தவிர்க்கலாம். கண்டிப்பா இத பயன்படுத்தி பார்த்துட்டு, உங்களோட ரிசல்ட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம நல்ல ஒரு பதிவுல சந்திப்போம்.